பீட்டர் அல்போன்ஸ் தமிழகத்தின் பிரபலமான அரசியல் பிரமுகர்களுள் ஒருவர். தீவிரமான காங்கிரஸ் தொண்டர். தற்போது அரசியல் களத்தில் இருக்கும் முக்கிய அரசியல் பிரமுகர். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அரசு வீழ்ந்த பிறகு காங்கிரசையும் காமராஜரையும் ஏற்றுக்கொண்டு தீவிர அரசியலுக்கு வந்தவர் பீட்டர் அல்போன்ஸ். காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை தொண்டராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி கட்சியின் உயர்மட்ட பதவிகள் பலவற்றை வகித்தவர். நன்றாக பேசவும் எழுதவும் விவாதிக்கவும் கூடியவர். பத்திரிகைகளில் இவர் எழுதிய பீட்டர் பக்கங்கள் போன்ற பத்தி கட்டுரைகள் பிரபலமானவை. 1989ஆம் ஆண்டுதான் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு பீட்டர் அல்போன்ஸுக்கு கிடைத்தது. தென்காசி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். அப்போது திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்ற நான்முனை போட்டி நிலவியது. என்றாலும் சுமார் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் பீட்டர் வெற்றி பெற்றார். ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக இந்திய அமைதி காக்கும் படை என்கிற IBKF இலங்கை சென்றுவிட்டு மீண்டும் இந்தியா திரும்பியது. அப்போது இந்திய ராணுவத்தை தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் கருணாநிதி நேரில் சென்று வரவேற்கவில்லை. அது குறித்து சட்டமன்றத்துக்கு உள்ளும் புறமும் பெரும் சர்ச்சை வெடித்தது. அப்போது இது விஷயமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரச்சினை எழுப்பியவர் பீட்டர் அல்போன்ஸ். அவருக்காக நீண்ட விளக்கத்தை கொடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. 1991ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட பீட்டர் அல்போன்ஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை சுமார் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ராஜீவ்காந்தி அனுதாப அலை வீசிய தேர்தல் அது. அந்த 5 ஆண்டு காலத்தில் பீட்டர் அல்போன்ஸ் பங்கேற்ற சட்டமன்ற விவாதங்கள் இளம் தலைமுறை அரசியல்வாதிகள் பலரும் வாசிக்க வேண்டியவை. காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகி டெல்லி சென்றார் பீட்டர் அல்போன்ஸ். சில ஆண்டுகளில் காங்கிரஸ் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார் மூப்பனார். அப்போது மூப்பனாரோடு வந்தவர்களுள் பீட்டர் அல்போன்ஸ் முக்கியமானவர். தமாகவின் உருவாக்கத்தில் முக்கியமான பங்களிப்பை செய்தார். தமாகவில் இணைந்த பிறகும் மூப்பனார், ஜெயந்தி நடராஜன், பீட்டர் அல்போன்ஸ் ஆகிய மூவரும் தங்கள் MP பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்ற சர்ச்சை எழுந்தது. உடனடியாக மூவரும் ராஜினாமா செய்தனர். பிறகு திமுக ஆதரவோடு மீண்டும் பீட்டர் அல்போன்ஸ் மாநிலங்களவை உறுப்பினரானார். மூப்பனாரின் மறைவுக்கு பிறகு தமாக காங்கிரஸில் இணைந்தது. பிறகு 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கடையநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பீட்டர் அல்போன்ஸ். அப்போது அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடா பதவி தரப்பட்டது. காங்கிரஸ் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2014இல் மீண்டும் தமாகவை தொடங்கினார் GK வாசன். அப்போது அவருடன் துணை நின்றவர்களுள் பீட்டர் அல்போன்ஸ் முக்கியமானவர். தற்போது தமாகவின் மூத்த துணைத் தலைவராக இருக்கிறார்.